சிலர் சபை கூடுவதை விட்டுவிடுவதைப் போல நாம் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். இன்றைய தினங்களிலே அநேகர் சபை கூடுதலை விட்டுவிடுவதை பார்க்கிறோம். ஒவ்வொருவரையும் கேட்டால் ஒவ்வொரு காரணம் சொல்லுகிறார்கள். சிலர் சபையிலே சில மக்கள் சரியாக இல்லை, அவர்களோடு இருக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை, அவர்கள் நல்லவர்கள் அல்ல, ஆதலால் எங்களுக்கு சபைகளுக்கு வர விருப்பம் இல்லை, நாங்கள் இந்த உலகத்திலேயே நன்றாக அமைதியாக கிறிஸ்துவ ஜீவியம் செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு உதாரணத்தை பார்ப்போம். நம்மிடத்திலே கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். அதிலே ஒரு நோட்டு கள்ள நோட்டு என்று நாம் கண்டறிந்தால், ஐயோ இந்த ரூபாயில் ஒரு நோட்டு கள்ள நோட்டு இருக்கிறதே, நாம் மொத்த ரூபாய்களையும் எரித்து விடலாம் என்று எரித்து விடுவோமா? செய்ய மாட்டோம் அல்லவா? அதே போல சபையிலே ஒரு சிலர் தவறாக இருக்கலாம். சபையானது ஒவ்வொருவரையும் திருத்துவதற்காக, கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவதற்காக உள்ள ஒரு கருவியாகும். நாம் நமக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். சபை கூடுதலை ஆசரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.